5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் அதுக்கு 78,000 மானியம் கிடைக்குது. மத்திய அரசாங்கத்தோட மானியம் இதில் கிடைக்குது. இப்போ இந்த 5 கிலோவாட் சிஸ்டத்துக்கு மொத்த செலவு வந்து 3,30,000 ஆகுது. இதில் வந்து ஹைட்டு ஸ்ட்ரக்சரு, இடிதாங்கி, அதே மாதிரி துருப்பிடிக்காத கேல்வனைஸ்டு ஸ்ட்ரக்சரு, மோனோகிறிஸ்டலைன் பேனலு, டிசிஆர் பேனலு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு 12,000லேருந்து 15,000 வரை கரண்ட் பில் வருது. 5 கிலோவாட் சிஸ்டம் போடுங்க. உங்களுக்கு 3 ஏசி நீங்கள் கண்டினியூஸாக ஓடினாலும் கரண்ட்டு பில்லு எவ்வளோ தான் வரும்? ஒரு ரூ. 750 தான் வரும். 15,000 பில்லு வர இடத்துல ரூ. 1,000 உள்ளே தான் உங்களுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் வரும். இந்த மாதிரி ஒரு ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தோட உதவியும் கிடைக்கிறதுனால நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம், சோலார் பவர் சிஸ்டம் போட்டு வீட்டுக்கு கரண்ட்டு பில்லு வராமையே பண்ணிக்கலாம். இது ஒரு நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தியான விஷயம் கூட. நம்ம வீட்டுக்கு தேவையான மொத்த கரண்ட்டையும் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா நம்ம வீட்லேயும் கரண்ட் இருக்காது. என்ன தான் சோலார் போட்டிருந்தா கூட பேட்ரி பேக்கப்லாம் கிடையாது. ஆனால் கரண்ட்டு பில்லை சுத்தமாக ஜீரோ ஆக்கி விட்டுரும். 90லேருந்து 95% கரண்ட்டு பில் வராது. பெரிய பெரிய வீடுகளுக்கு 10,000 மேலே கரண்ட்டு பில் வருதுன்னா நீங்கள் சோலார் போடுறத 100% நம்பகமாக போடலாம். கட்டாயம் பில்லு குறையும். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ கரண்ட்டு உற்பத்தி ஆகி வருது, ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ கரண்ட் உற்பத்தி ஆகிருக்கு, இன்றைக்கி முழுமைக்கும் எத்தனை யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, எல்லாத்தையுமே இன்வெர்ட்டரில் நீங்கள் பார்த்துடலாம். மொபைல் டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். வெளியூரில் இருந்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கூட நீங்கள் மொபைல் டிவைஸில் பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி. டேட்டா லாகர் இருக்குது எல்லா இன்வெர்ட்டர்லையுமே. இப்போ இங்கே வந்து டே இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். இதுக்கும் டேட்டா லாகர் உண்டு. உங்கள் வீட்டில் வைஃபை இருந்துச்சுன்னா வைஃபையில் கனெக்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு நாளும் என்ன ப்ரொடக்ஷன் ஆகுது ரொம்ப தெளிவாக எடுக்கலாம். அதேமாதிரி சோலார் பேனலில் அழுக்கு இருக்கா, அப்போ ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ஒரு மாதத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணி விட்டுடலாம். தண்ணி ஊற்றணும், பேட்ரி மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. மழை பெஞ்சிருச்சுன்னா நீங்கள் கழுவ வேண்டியதும் இல்லை. மழை தண்ணியே சுத்தமாக போகிற அளவுக்கு நாங்கள் அப்படி சரிவாக போட்டு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே சோலார் சிஸ்டம் போடும்போது நமக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நல்ல பிரயோஜனமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்கன்னா கூட, ஒரு 5 லட்சத்துக்கு கார் வாங்கினோம்னா கூட அது மேலே செலவு வச்சுட்டே போகும். ஆனால் இது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எல்லா இன்வெர்ட்டருமே குறைஞ்சது 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வேரண்டியோடு வருது. லாங் லைஃபாக ஒர்க் பண்ணக்கூடிய வேரண்டி. அதில் எல்லாமே ஆன்சைட் வேரண்டி உங்களுக்கு. அதேமாதிரி சோலார் பேனலில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா 12 வருஷத்தில் எப்போ மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் வந்தாலும் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. பேனல் உடஞ்சி போச்சு, பேனல் வந்து கல்லால் அடிச்சிட்டாங்க, அது இயற்கை சீற்றங்கள்லாம் உடஞ்சி போச்சா மட்டும்தான் வேரண்டி கிடையாது. மற்றபடி எல்லா வேரண்டியும் உண்டு.